So, okay, good afternoon to all. Just a minute, I go and set to the everything. Yeah, yes, good afternoon. Yeah, yes, good afternoon. Fine. So, நம்ம இப்போ வரைக்குமே செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணி வாட் ஆர் தி சைக்காலஜிக்கல் டெஸ்ட், வாட் ஆர் தி சைக்காலஜிக்கல் டெஸ்ட்ல என்ன மாதிரியான ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு, ஸோ அதை எப்படி வந்து ப்ரூவ் பண்ணாங்க, ஸோ எந்த மாதிரியான ஒரு டெசிஷன்ஸ் எல்லாமே அதில் இருந்துச்சு, என்ன மாதிரியான ஒரு மெத்தட்ஸ் இருந்துச்சு, ஸோ அந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எப்படி பண்ணோம், அதாவது என்ன மாதிரியான டெஸ்ட் இருந்துச்சு, அந்த டெஸ்ட்டை வந்து எந்த மாதிரி வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண வச்சாங்க, ஸோ அந்த ஒர்க் அவுட் பண்ணதை எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்னாங்க, அந்த இதில் என்ன மாதிரியான ஒரு சைக்காலஜி இருந்தது, ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, he go on to tell each and everything about to their topic அப்படின்றது நமக்கு தெரியும். பட் இன்னைக்கான கிளாஸ் அப்படின்றது இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒய்? பிகாஸ் திஸ் இஸ் அன் சைக்காலஜி. பட் சைக்காலஜி எதோட இருக்கிற ஒரு பேசிக் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளா சொல்றேன், இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் நியூரோ. ஸோ நம்ம நியூரோ சைக்காட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பேசஸ்ல நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நர்வஸ் சிஸ்டம், அதாவது இந்த நியூரோ சைக்காட்ரியில எந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அந்த நியூரோ டாபிக்ஸ் இருக்கு, அதாவது அந்த நர்வஸ் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத இன்னைக்கு ஃபுல் ஒரு ஐ வில் பி செலக்டட் ஒன். நான் எடுத்தேன்னா ஒரு 20-22 கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாம், ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கோ ஆன் டு டேக் அ சம் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டின்ஸை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ என்ன மாதிரி எல்லாமே வந்துட்டு இந்த நியூரோ சைக்கோ ஐ மீன் ஒரு நர்வஸ் சிஸ்டம்ல இருக்கு. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் சைக்காட்ரிக்கல் பேசிக் நீடர்ஸ் இந்த நியூரோ காம்பனன்ட்ஸ்ல வருது. ஸோ வாட் ஆர் தி nervous system, what kind of a nervous systems including the particular the psychology அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம ப்ராடா ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரமா எடுத்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு வைட் ரேஞ்ச்ல வந்து வாட் இஸ் a nervous system, why the nervous system so important for the psychology, what are the neurons is there, so what type of neurons is there, unipolar இருக்கும், bipolar இருக்கும், multipolar இருக்கும். so இந்த போலார்ஸ்க்கும் சைக்காட்ரிக்கு என்ன சம்பந்தம், what kind of a connections is going on. So in this every information including the topic is called a PGTRB psychology biological basis of behavior. So ஒரு biological basic la and the behaviorism, what kind of a behaviorism is nothing but we go on to the structuralized, functionalized behavior to someone from to others, நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்றோம், என்ன மாதிரியான ஒரு ecosystemல நம்ம இருக்கோம், the everything is showing to the topic is called the biological basic of a behavior. So his behaviors is nothing but completely interrupt and the including the topic for nervous system. So nervous systems is nothing but is coming the order is called a biology. So on the biology la adu human physiology la varra ஒரு topic. ஸோ இந்த டாபிக்குக்கும் நம்மளுடைய சைக்காலஜிக்கும் என்ன சார் சம்பந்தம், நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ், அதாவது நேற்று முந்தா நேற்று அப்பெல்லாம் பார்க்கும்போது நம்ம வி கோ அண்ட் ஸ்டடி டேட் வாட் ஆர் தி நியூரோ சைக்காட்ரிஸ்ட் அப்படின்ற ஒரு டாபிக் வி கோ அண்ட் டிஸ்கஸ்ட் ஆல்ரெடி. பட் in today class is a what are the is the biological behavior. So biological basic la enna madriyana behaviors we go and show it, what kind of compartments and what kind of organelles is there and the what kind of how to is contain, how to is consist, so that everything we go on discussed in detail today. So namak already we know, so what is a நமக்கு நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஸோ நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ஃபங்க்ஷனல் யூனிட். இந்த நர்வஸ் சிஸ்டத்துக்கு வாட் இஸ் அ ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்றத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இஸ் அ நியூரான். ஸோ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷனல்
யூனிட் ஆஃப் அ நர்வஸ் சிஸ்டம். ஸோ ஒரு நர்வஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்கும்போது இஸ் அ வேரியஸ் டைப் ஆஃப் அ நர்வஸ் சிஸ்டம் இஸ் தேர். இஸ் நத்திங் பட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ நமக்கு CNS அப்படின்னு சொல்லி ஒன்று படிப்போம். இது இன்னொன்று இருக்கு, பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று படிப்போம். இந்த இதுல சப்டிவிஷன் நிறைய இருக்கு. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோ இல்ல பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமோ இது நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்கு. நம்ம போயிட்டு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டாலே we go and see a brain. So நம்மளோட brain தான் will be decided everything. So in our memory, அந்த memory வந்து எப்படி இருக்கலாம், ஷார்ட் டேர்ம் மெமரியா இருக்கலாம், லாங் டேர்ம் மெமரியா இருக்கலாம். ஸோ ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி. சிம்பிளா சொல்லணும்னா ஷார்ட் டேர்ம் மெமரியில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், லாங் டேர்ம் மெமரின்றதை ஃபர்ஸ்ட் எடுங்களேன். ஸோ லாங் டேர்ம் மெமரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம லாங் டேஸ் பிஃபோர், இப்போ நம்ம இப்போ பேசுகிறோம், இன்கேஸ் வந்து நான் எழுதி போறேன், திஸ் இஸ் தான் நமக்கு தெரியும், திஸ் இஸ் த ஆல்பபெட்டிக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஹவு வி நோ த வேர்ட்ஸ், ஒய், பிகாஸ் த லாங் டேர்ம் memory will helps to the how we go on in our pioneer days, in our primary days. அப்போ நம்ம கத்துக்கிட்ட ஒரு விஷயம் ஏதோ பிரைன்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கு. நமக்கு வந்து ஆல்பபெட்டிக் சொல்றது ஆல்பபெட்டிக்ஸ் ஆர்டர்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்பபெட்டிக்ஸ் லெட்டர்ஸ் கேட்டா வந்து பபிள்ஸ் இல்லைனா வந்து கான்சனன்ஸ் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ நமக்கு ஏபிசிடி எழுத சொன்னா நமக்கு இப்போ வரைக்கும் ஏபிசிடிய இஜெட் வரைக்கும் OIZ வரைக்கும் நமக்கு எழுத தெரியும். ஸ்மால் லெட்டர்ல எழுத சொன்னா அதே மாதிரி ஸ்மால் லெட்டர்ல ஆரம்பிச்சு ஸ்மால் லெட்டர்ல நமக்கு முடிக்க தெரியும். அதே மாதிரி ஒரு உயிரெழுத்துக்கள் தமிழ்ல ஆனா ஆரம்பிச்சு அவு வரைக்கும் அதோடைய ஆயுத எழுத்து வரைக்கும் நம்மளால எழுத முடியும். அதே இது மெய்யெழுத்து இக்குல கேட்டு ஸ்மால் இன் ரெட்டை எழுத்துல இருக்கக்கூடிய இன்னு வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால எடுக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ நர்வஸ் சிஸ்டம்னு ஒரு டாபிக் இருக்கு, அதுல நியூரான் அப்படின்ற ஒரு டாபிக் தான் என்ன சொல்றது, இஸ் அ ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம். இஸ் அ ஃபங்க்ஷனல் யூனிட்ல நிறைய டைப் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இஸ் தேர். ஸோ தட் இஸ் கால்ட் CNS, PNS அப்படிலாம் சொல்லுவோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு பிரைன் அப்படின்னு வரும், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு ஸ்பைனல் கார்டும் கிரேனியல் நர்வ், அதாவது நம்மளோட இந்த பின் புறமண்டை இருக்கு தெரியுமா, ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியதுல இருந்து இந்த ஸ்பைனல் கார்டு வந்துட்டு பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்ல வரும். பட் இன் அவர் பிரைன் இஸ் கம்ப்ளீட்லி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தட் ஒன்லி பி டிசைடிங் டு எவ்ரிதிங். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் 1 minute. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். ஸோ அப்போ நமக்கு பயாலஜிக்கல் பேசிஸ் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்தாலே வி நோ வெல் த டாபிக் இஸ் அ நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது தெரியும். அண்ட் தென் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகவும் இருக்கும். அதாவது இந்த டாபிக் ஃபுல்லாமே இஸ் கம்ப்ளீட்லி இஸ் அண்டர்கோஸ் இஸ் தி பயாலஜிக்கல் ஃபேக்டர் அப்படின்றனா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப வந்து பெனிஃபிஷியலாகவும் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு நர்வஸ் சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதில் ஒரு டாபிக் வந்து நியூரான் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்றது நமக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கு. ஸோ நியூரான் அப்படின்றத நம்ம வந்து நிறைய வந்து என்ன பண்ணியிருப்போம், இந்த குட்டி பிள்ளைகளை புக்கில் வந்து நம்ம நிறையவே பார்த்துருப்போம். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரஃப் டயக்ராம் தான் வரைகிறேன். ஸோ இப்படி இருக்கும், ஆக்சான் இருக்கும்,
டென்ட்ரைட்ஸ் இருக்கும், செல் பாடி இருக்கும், அதோடைய டெயில் இருக்கும், உள்ள வந்து நியூக்ளியஸ் இருக்கும், டென்ட்ரைட்ஸ் ஐ மீன் சிக்னல் கடத்தக்கூடியது. ஸோ இப்படி வேற வேற ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதில் வந்து பண்டில் ஆஃப் லொட்டுலாஸ் நிறைய வந்துட்டு ஆக்சான்ஸ் இருக்கும். ஐ மீன் இந்த இதுல இருந்து கடத்தி ஒரு இதுல இருந்து அடுத்தடுத்து கடத்துறதுக்கு. ஸோ திஸ் இஸ் தான், இந்த பேரு தான் நியூரான் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார் அப்படின்னு வேற வேற டைப்ஸ் நியூரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் ஜஸ்ட் பேசிக் கிளாஸஸ் மட்டும் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் இப்போதைக்கு சொல்றேன். ஸோ அதுல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், இங்க பிரைன், இங்க ஸ்பைனல் கார்ட் அண்ட் கிரேனியல் நர்வ் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயங்களை வச்சுதான் இன்னைக்கான மொத்த கிளாஸுமே நம்ம போய் பார்க்க போறோம். ஸோ ஓகே ஃபைன், shall I start to my class? I will discuss in content based in our classes. ஓகேங்களா, don't worry. So which receptor is the responsible for detecting light? ஒளியை உணரக்கூடிய உணர்வி ரிசப்டார்ஸ் அப்படின்னாலே சம்திங் இஸ் ரிசப்டட். ஸோ நம்ம ஏதோ ஒன்று உணர போறோம். ஸோ வாட் இஸ் தட்? அதுவும் இந்த லைட்டை உணரக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, he is kind of a topic, is an easy one, the photoreceptors. Why? Because it's a photoreceptors அப்படின்றது தான் என்ன பண்ணுது, he's a light அப்சர்வ் பண்ணுது. ஸோ போட்டோரிசெப்டார்ஸ் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா, it is a specialized sensory receptors அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது உணர்ச்சி மூலமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சென்சரி ரெசெப்டார்ஸ் இஸ் லொகேட்டட் இன் தி ஐ. ஸோ ஹியூமனோட ஐயில ரெட்டினா அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ரெட்டினா அப்படின்றது இஸ் நத்திங் பட் ஒரு ஹியூமனோட ஐ மாடல் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ ஸ்க்ளீராய்டு இருக்கும் ஒரு ரவுண்டு, அதுக்கப்புறம் வந்து கோராய்டுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் தான் ரெட்டினா அப்படின்றது. ஸோ இதுதான் இன்னர் லேயர். ஸோ ரெட்டினா அப்படின்றது இந்த இன்னர் லேயர் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு போய் சொல்லுது. அதாவது தம்பி ஒரு லைட் வந்திருக்கியா, அது யூவி லைட்டோ இல்லைன்னா வந்து இன்ஃப்ராரெட்டா இல்லைன்னா வந்துட்டு யூவி லைட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ப்ளூ லைட் வந்திருக்கா அப்படின்றத, எந்த மாதிரியான லைட் வந்திருக்கு அப்படின்றது, எந்த நானோமீட்டர்ல எல்லாம் வந்திருக்கும் அப்படின்றத அந்த ரெட்டினா போய் என்ன சொல்லுது, சென்சரி ஆர்கன் மூலமா பிரெயினுக்கு போய் சொல்லுது. சார் சம்திங் இஸ் கம் டே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ அந்த விஷயம் தான் இட்ஸ் கன்வெர்ட் த லைட் எனர்ஜியை நியூ இம்பல்ஸா மாற்றுது. இட்ஸ் நத்திங் பட் நோவல் இம்பல்ஸ் அப்படின்றது சம்திங் நம்ம வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம், 11th இந்த பயாலஜி எடுத்திருந்தா படிச்சிருப்போம், இன்னும் நம்ம காலேஜ் டேஸ்ல நம்ம பயாலஜி ஆர் ஜுவாலஜி சம்திங் எதுவும் எடுத்திருந்தா நம்ம படிச்சிருப்போம். ஸோ வாட் இஸ் த ஆக்ஷன் பொட்டன்ஷியல்? நம்ம சிம்பிளா ஏதோ ஒரு சூடான ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த சூடான பாத்திரத்தை நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா சுற்றுச்சு அப்படின்றத ரியாக்ட் பண்ணும். அப்போ இங்க இருக்கக்கூடிய செல்ஸ் என்ன ஆகுது, டக்குன்னு ஆக்டிவ் ஆகி பிரெயினுக்கு என்ன சொல்லுது, மாப்பிள்ள அது சூடா இருக்கு நீ தொடாத அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுதா. ஸோ அந்த ஒரு விஷயம் இங்க நர்வல் இம்பல்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நர்வல் இம்பல்ஸ் என்ன பண்ணும், இங்க இருக்கக்கூடிய சென்சரி ஆர்கன்ஸை போய் சொல்லும். அதாவது சென்சரிக்கு போறதுக்கு முன்னாடி மோட்டார் ஆர்கன்ஸ் அப்படின்னு இருக்கும், லைக் மோட்டார் ரிசெப்டார்ஸ். அப்போ அந்த மோட்டார் ரிசெப்டார் அசசர் ரிசெப்டாரோட அந்த வேலையை வாங்கி அது நேரா சென்சரி ரிசெப்டார்ஸுக்கு சொல்லும், இது வந்து ஏதோ நடந்திருக்கு. ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு அப்போ அந்த பிரைன் வந்து இது ஒரு சூடான பாத்திரம், ஸோ கையெடு அப்படின்றத அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம நியூரான் படம் வரைஞ்ச தெரியுமா, அந்த எண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து எண்ட்ல அந்த சிக்னல் போன உடனே ஒன்னுக்கு ஒன்னு எலக்ட்ரோ இம்பல்சன் ஒரு இடத்துல இருந்து from one place to the in our end place வரைக்கும் மறுபடியும் அங்க இருந்து நமக்கு வந்து எந்த பார்ட்ல சொல்லுதோ அந்த இடத்துல வந்து சொல்லும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இங்க சொல்லுது. ஸோ போட்டோ ரிசெப்டார்ஸ்கள் கண் விழித்திரையில் உள்ளன. இவை ஒளியை நரம்பு மின் துடிப்புகளாக மாற்றுகிறது. தட் இஸ் கால்ட் as a nervous impulsion அப்படின்ற ஒரு வார்த்தையை நமக்கு இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. And next the basic structural functional unit of nervous system. நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் சொல்லிட்டேன், ஐ மீன் இப்ப வந்த உடனேயுமே நான் சொன்னேன். So what is the functional structural and functional unit of the nervous system அப்படின்னா கண்ணை மூடிட்டு நியூரான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நியூரான் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி இந்த பார்த்தின் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நியூரான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நியூரான் இஸ் ஆன்சர். Why? Because he is doing the neuron receive first, அப்புறம் ப்ராசஸ் நடக்குது. ஸோ இதில் தான் வந்து ரிசீவ் பண்ணுது, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுது, அதை ப்ராசஸ் பண்ண வைக்குது, அண்ட் தென் டிரான்ஸ்மிட் இன்ஃபர்மேஷன் த்ரூ அவுட் தி பாடி. ஸோ நியூரான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை வாங்குது, ரிசீவ் பண்ணிக்குது,
அதை என்ன பண்ணுது, பாடியில ப்ராசஸ் பண்ணுது, என்னதான் அந்த ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்குள்ள டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்ற விஷயம் தான். ஸோ நியூரான் என்பது தகவல்களை பெறவும் செயலாக்கவும் பரிமாறவும் உதவும் நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அழகாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட், which part the neuron receive the information? நியூரான் வந்து தகவலை பெறும் பகுதி ரொம்ப ஈஸி, இஸ் டென்ட்ரைட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் தெரியுமா, அந்த இந்த பார்ட்ஸ்ல இருக்குன்னு சொன்னேன்ல, இந்த ஒரு பார்ட்ஸ் தான். ஸோ திஸ் இஸ் தி டென்ட்ரைட்ஸ் அப்படிம்போம். ஸோ இந்த டென்ட்ரைட்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா இன்ஃபர்மேஷனை வாங்குது. எப்போ எந்தெந்த சைட்ல இருந்து வருதோ அந்த செல்கள்ல இருந்து எல்லாமே வாங்கி உள்ள செல் பாடி இருக்கும். இந்த செல் பாடிக்கு அனுப்பி நியூக்ளியஸ் வழியா நேர ஆக்ஷன் இருக்கும், போயிட்டு என்டிடிப்பு. ஸோ மறுபடியும் இங்கே நியூரான் இருக்கும். ஸோ அதுல இருந்து பிரைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இப்படி நம்ம வரைஞ்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு ரஃபா தான் வரைகிறேன். ஸோ இந்த பிரைனுக்கு என்ன பண்ணும், இந்த தகவலை சொல்ற ஒரு விஷயம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டென்ட்ரைட்ஸ்ல இங்க வாங்கி இங்க போய் சொல்லி மறுபடியும் இது வழியாவே இந்த இடத்துக்கு போய் அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல நடக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரிசீவ் பண்ணது, அதாவது டென்ட்ரைட் ரிசீவ் இன்கமிங் சிக்னல் ஃப்ரம் அதர் நியூரான்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிட் தம் டு தி செல் பாடி. நான் சொன்னேன் இல்லையா, டென்ட்ரைட் ரிசீவ் பண்ணுது, எது வர்ற சிக்னலை, ஏதோ ஒரு சிக்னல் வருதுன்னா அதை வந்து ரிசீவ் பண்ணிக்குது, அதை மற்ற நியூரானுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி செல் பாடிக்கு அனுப்புது. நான் சொன்னதா உள்ள செல் பாடிக்கு அனுப்பி அங்கிருந்து அடுத்த போய் பிரைனுக்கு போகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், நர்வல் இம்பல்ஸ் travels away from the cell body through. நரம்பு மின்துடிப்பு செல் பாடியிலிருந்து வெளியே செல்லும் பகுதி எது? is easiest one, that is called axon. நான் சொன்னது அப்படியே நான் ஆல்ரெடி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே டாபிக்ஸ் தான் வந்து இப்போ வரும். ஏன்னா பிகாஸ் is an easiest topic, you know, the what is a nervous system அப்படின்னு சொன்னாலோ இல்லை nervous impulse கேட்டாலோ action potential கேட்டாலோ, so whatever anything he asking to what he asked correctly. ஸோ இன்ஃபர்மேஷன் சிக்னல் வாங்குற இடம் டென்ட்ரைட்ஸ், அது எந்த வழியா போகுதுன்னா செல் பாடி, செல் பாடி அதோட சிக்னலை எங்க அனுப்ப போகுது. ஸோ அந்த விஷயம் தான் இப்போ நம்ம சொல்ல போறோம். ஸோ ஆக்சான்ஸ் கேரி தி நர்வ் இம்பல்ஸ். ஸோ நர்வ் இம்பல்ஸ் எங்க கேரி ஆக போகுது, இந்த நர்வ் இம்பல்ஸ் கேரி தி ஆக்சான். ஸோ இஸ் அவே ஃப்ரம் நியூரானோட மறுபடியும் ஃப்ரம் செல் பாடியில இருந்து இந்த நர்வ் இம்பல்ஸை ஆக்சான் தான் என்ன பண்ணுது, அடுத்த நரம்புகளுக்கும் பிரைனுக்கு கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. And next, the gap between two neurons is called axon hillock. Axon hillock அப்படின்றது உள்ள இருக்கக்கூடிய ஒண்ணு. synapsa சோமாவா is a ganglion. is a ganglion வந்து வேற, is a ganglion அப்படின்றது is completely different. why? because he is coming the order in the nervous systemல தான் வரும், பட் ஆனா ganglion வேற. synapse, I mean இந்த ரெண்டு இடத்துக்கும் நடுவுல பொட்டன்ஷியல் நடக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த இடத்துல எண்ட் இருக்கு, இந்த இடத்துல ஒரு மறுபடியும் இங்க ஒரு நர்வ்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்ல தான் என்ன நடக்கும், that communicate chemically. so இந்த இடத்துல இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் அனுப்புறதுக்கு kind of a chemicals is there, so that chemical helps to the transfer the information from one neuron to next neuron. so the interspace அப்படின்றது அந்த intraspace தான் the junction of the place. so நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, the synapse is the nothing but a junction through which neuron communicate chemically. so ஒரு நியூரான்ல இருந்து மற்ற நியூரானுக்கு இன்ஃபர்மேஷன் கடத்துவதற்காக தேவைப்படக்கூடிய ஒரு இன்ட்ராஸ்பேஸ், நடுவுல ஒரு ஜங்ஷன் இருக்கு. இப்போ ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு ஜங்ஷன் இருக்கணும். அந்த ஜங்ஷன்ல தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம ட்ரெயினே இருக்கு, ஏதோ ஒரு பெரிய ஜங்ஷன் வரும்போது அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் நிப்பாட்டி சரக்கு ஏற்ற வேண்டியதை பூரா ஏற்றிட்டு, இல்லை தண்ணி இல்லையா அப்போ தண்ணியை வந்து பம்ப் பண்ண வச்சுட்டு, இல்லை வேற ஏதாச்சும் கெமிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணுமா அப்போ அதை போட்டுட்டு, என்ன மாதிரியான விஷயங்கள் தேவையோ ஒரு குட்டி பிரேக் அவங்க எடுப்பாங்க. பிரேக் அ லெக் அப்படின்ற மாதிரி சம்திங் இஸ் அ கோன் டு தி பிரேக், டேக்கன் சம் ஸ்மால் பிரேக். அந்த பிரேக் எடுத்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணுமோ அந்த குட்டி பிரேக் அதெல்லாமே வந்து செகண்ட்ஸ் நடக்காது, 0.000 செகண்ட்ஸ்ல ஏதோ ஒரு செகண்ட்ஸ்க்குள்ள அது நடந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு பிளேஸுக்கு பேர் தான் சைனாப்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ அந்த நர்வ்ஸ் சைனாப்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வச்சு இது என்ன மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வந்திருக்கு, ஸோ என்ன மாதிரியான ஒரு சிக்னலிங் வந்திருக்கு, அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஜென்ரலாகவே வந்து நர்வஸ் சிஸ்டத்தில் நம்ம நிறைய டேர்ம்ஸ், நான் எப்பயுமே ரிப்பீட்டடாக சொல்கிற வேர்டு தான், நம்ம ஒரு சில வார்த்தைகள் வந்து பார்ப்போம், பட் ஆனால் ஒரு சுச்சுவேஷன் பேஸில் அதை எடுத்து பார்க்கும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அது எப்படி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்னா அந்த வார்த்தைக்கான மீனிங் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இன்டியூஸ் பண்றது அப்படின்றது கைண்ட் ஆஃப் அ சிக்னல், சிக்னலை வாங்குறது. ஸோ இஸ் கெட் அன் அ சிக்னல், ஸோ தட் இஸ் கால்ட் இன்டியூஸ், எதை இன்டியூஸ் ஆகிறது. அண்ட் இங்க ரியாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும், ஐ மீன் ரியாக்ட் பண்றது ஆர் ரிசப்டர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதே மாதிரி ரெஸ்பாண்டர், ஐ மீன் ரெஸ்பாண்டர்ஸ் தான் ரொம்ப எப்படி சொல்றது, இந்த ரெஸ்பாண்டர் இன்டியூசர் தான் வந்து ரொம்ப வைடா யூஸ் பண்ணுவாங்க இன் நர்வஸ் சிஸ்டத்துல அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து இந்த டேர்ம்ஸ் வச்சுலாம் வச்சு கேட்டா கொஞ்சம் எழுதுறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இஸ் a chemical messenger released at synapse. ஸோ கெமிக்கல் மெசஞ்சர், அங்க இருக்கக்கூடிய சைனாப்ஸ்ல வந்து ஒரு கெமிக்கலை வந்து என்ன பண்ணுது, மெசஞ்சர்ஸ் கொடுக்கும். அதாவது ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் வந்திருக்குன்ற ஒரு மெசேஜ் வந்து சொல்றதுக்கு மெசஞ்சர்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெக்ஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் யாரு பண்ணான்றதா அவங்க கான்டாக்ட்ல நம்ம நேம் இருந்தா யா எஸ் நூப்ரேன் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரியும். இன்கேஸ் அவங்க கான்டாக்ட்ல வந்து நம்ம நம்பரே சேவ் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியும், நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இது சினாப்சிஸ் வெளியிடும் ரசாயன தகவல் கடத்திகள் பேர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ ஏன்னா அவன் தான் டிரான்ஸ்மிட் பண்ணணும், என்னமோ ஒரு சிக்னல் வந்திருக்குடா, அப்போ அந்த சிக்னலை இங்க இருந்து நம்ம அடுத்தது கொண்டு போகணும் அப்படின்ட்டு எவ்ரி ஜங்ஷன்ஸ் பிளேஸ்லயுமே ஒவ்வொரு நியூரான் தாண்டி போகும்போது, சார் அப்ப நியூரான்றது இப்படி பெருசா இருக்குமா சார் உடம்புல, he's an a bit tiny தான், விபோன் ஷீன் அண்டர் மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தாலுமே ஸோ அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜங்ஷன்ஸையும் கடத்திட்டு போறது. இன்கேஸ் இன் சம் whoever I don't know whoever come to ask to me, சார் ஹியூமன் பாடிக்கு நீங்க ஒரு பேர் கொடுத்தா என்ன சார் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டா, ஐ கிவன் தி கரெக்ட் நேம் ஃபார் தி ஹியூமன் பீயிங், he is a bio intestine. Why? Because is the industry only do their work in a that correct accuracy அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். கரெக்டா அக்யூரேட்டா அந்தந்த டயத்துல அதாவது நடந்துகிட்டே இருக்கும், சீக்வன்ஸ் இருக்கும். பட் அதே தான் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ டு ஹேப்பன். நீ கரெக்டா வந்து இந்த இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணிட்டு இருக்கியா, நீ வந்து ஒரு கிரீன் ஜோன்ல இருக்கியா, எஸ் குட், ஃபர்ஸ்ட் நீ வந்து சர்வை பண்றதுக்கு ஏத்த ஆளு, ஓகே. நீ கரெக்டா ஒரு புரோட்டீன் டயட் இருக்கிறியா, கரெக்டான கார்போஹைட்ரேட் இருக்கிறியா, ஸோ இந்த எவ்ரி இந்த எல்லா விஷயங்களும் சொல்லும். ஜஸ்ட் 1 minute.
Yeah, sorry, extremely sorry. It's kind of கொஞ்சம் official work வேற ஒன்று, extremely sorry. Yes. Okay, fine. So on the synapse ஏதோ ஒரு chemical messengers இருக்கு. So that is called a neurotransmitter. So because that now on the நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான் என்ன சொல்லும் அப்படின்னா ஏதோ ஒரு சிக்னல் வந்திருக்கு அப்படின்றத கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு அதுக்கு பேர் தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஸோ டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு கைண்ட் ஆஃப் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் இஸ் தேர். ஸோ தட் மெசஞ்சர்ஸ் நேம் இஸ் கால்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ மறுபடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டென்ட்ரைட்ஸ்ல அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணுது, செல் பாடிக்கு அனுப்புது, செல் பாடியில உருவாகிற அந்த நர்வஸ் இம்பல்ஸ், அந்த நியூரல் இம்பல்ஸ், நர்வ் இம்பல்சல் அப்படிம்பாங்க, அந்த நர்வல் இம்பல்ஸை எது வழியா அனுப்புது? செல் பாடி டு ஆக்சானுக்கு அனுப்புது. ஸோ ஆக்சானுக்கு அனுப்புன அப்புறமா எண்ட்டுக்கு வரும். ஸோ டெர்மினல் எண்ட் அப்படிம்பாங்க. ஸோ அந்த டெர்மினல் பிளேஸுக்கு வந்தோடனே இந்த அங்கே ஒரு கேப் இருக்கு. ஸோ தட் கேப் இஸ் கால்ட் அ சைனாப்ஸ். ஸோ நல்ல சீக்வன்ஸாக தான் நான் கொண்டு போறேன் கான்செப்ட். ஸோ சைனாப்ஸ். ஸோ அந்த சைனாப்ஸ் அப்படின்ற இடத்துல தான் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் இஸ் தேர். தட் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் இஸ் நத்திங் பட் தட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஃபைன். Which neurotransmitters is associated with pleasure and reward? மகிழ்ச்சி மற்றும் வெகுமதி. ஸோ நம்ம வந்து ஒரு பிளஷரான ஒரு மொமெண்ட், ரொம்ப we go and be pleasured. So now I mean நான் இப்போ வரைக்கும் எடுத்த கிளாஸ்ல today is my pleasant day and then this is a be pleasured day. Why? Because this is my favorite topic. So that's one thing I am comes to be how to I will tell, I mean so blushed, I mean so pleasureful. Why? Because this is my favorite topic. So அப்ப அந்த நேரத்துல how to I will be feel? So ஏதோ ஒரு ரிவார்ட் கிடைச்ச மாதிரி I am going feel. So in the pleasure and reward கிடைச்ச மாதிரி ஒரு feeling, some kind of a thoughts is be raised means which kind of a neurotransmitters வந்து அந்த nerval impulse கடத்தும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா is nothing but sorry, dopamine. So dopamine is nothing but is kind of a chemical molecule. இந்த dopamine தான் வந்துட்டு எந்த ஒரு அதாவது neuropsychiatry. So in neuropsychiatry we go and discuss between our psychologist and then our psychiatrist what will be tell in our body dopamine will be reduced in some other days means that will be leads to some kind of a cause. So some kind of a deficiency, some kind of a disorder and some kind of a stress, depression, some kind. So அந்த மாதிரி மேக் ஆகலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் எந்தெந்த விஷயத்த சொல்லுதுன்னு பாருங்களேன். இந்த டோபமைன் இஸ் இன்வால்வ் நம்மளை மோட்டிவேட் பண்றதுக்கு, நம்ம மோட்டிவேட் ஆகும்போது அது சுரக்கக்கூடியது, ஐ மீன் அது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு டோபமைன். அண்ட் தென் ரிவார்ட், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல ஏதோ நமக்கு அவார்ட் தராங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல. அண்ட் லேர்னிங், நம்ம ஏதோ ஒன்று படிக்கும் போது ஏதோ கத்துக்கும் போது. அண்ட் our pleasure. So the four different topics undergoes the dopamine. So dopamine is nothing but is a producing the neurotransmitter. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த dopamine அப்படின்றதோ yeah I show you. இந்த dopamine, acetylcholine, glutamate, GABA, this kind of a neurotransmitters helps to the something அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. So dopamine is involved in motivation, reward, learning and pleasure. Dopamine மகிழ்ச்சி, ஊக்கம் மற்றும் கற்றலுடன் தொடர்புடையது. And then the largest part of the human brain. So நம்ம இப்பதான் டாபிக் உள்ளே வரோம். So what is the human brain? Is the human brain is nothing but kind of a memory concept. அப்போ அந்த இடத்துல எந்த ஒரு பார்ட் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா he is a part of cerebrum. So cerebrum, cerebellum அப்படிலாம் இருக்கும். cerebrum அப்படின்றது complete the area of in our brain. So that is called a cerebrum. So the cerebrum controls thinking. So இந்த cerebrum என்னென்ன வேலை பார்க்குதுன்னா நம்மளோட thinking, memory, language and voluntary actions. So நம்ம voluntary actions பண்றோம் தெரியுமா? லைக் ஒன்றும் கிடையாது. involuntary அப்படின்னா சூடுல கை வச்சோன்னு எடுக்கிறது involuntary. But voluntary போயிட்டு இப்போ I taken the classes in front of a YouTube அப்படின்னா so that is the voluntary action. So how to I will pronounce the words, how to I will pronounce the sentence, how to I will be make my video I know well. So that is the voluntary actions. So அப்போ அந்த மாதிரி விஷயங்களின் போது என்ன மாதிரியான ஒரு actions will governments, what kind of a science I will be used it. Why? Because the science will be helps to this கான்செப்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒன்று. ஸோ அப்படி இருக்கும்போது
ஸோ இன் கைண்ட் ஆஃப் நம்ம பிரைன்ல செரிப்ரம் இஸ் தி வெரி லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் பிரைன். அது என்ன பண்ணுது, திங்க் பண்றதுக்கோ அதே மாதிரி நம்மளோட திங்கிங் பர்பஸ் போக மெமரிக்கோ நம்மளோட லாங்குவேஜ்க்கோ. இப்போ ஐ கோ அண்ட் டாக் வித் ஐ கோ அண்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் மீன்ஸ் ஸோ அந்த இங்கிலீஷ் பேசுறதுக்கோ இல்லை இப்போ நம்ம தமிழ்லேயே பேசுறதுக்கோ இல்லை என்னோட ஓன் நேட்டிவ் லாங்குவேஜஸாக இருக்கான் ஏதோ ஒரு லாங்குவேஜ் இருக்கும், லைக் மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஏதோ ஒரு லாங்குவேஜ் இருக்கும். அப்போ அந்த மாதிரி லாங்குவேஜ் பேசுறதுக்கோ இன்ஹெட் பீரியட்ல இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்னவா இருக்கும், வந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த விஷயத்த நான் வந்து பேசுறதுக்கோ அட் தி சேம் டைம் இது எல்லாத்தையுமே நான் வாலண்டரி ஆக்ஷன்ஸா கொண்டு போறதுக்கோ லீட் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் கம்பார்ட்மெண்ட், அதாவது ஒரு பார்ட்டுக்கு பேர் தான் செரிப்ரம். செரிப்ரம் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் அ பிரைன் அப்படின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Next, which lobe is mainly responsible for vision? விஷனுக்கான ஒரு கட்டுப்படுத்தும் மூளை பகுதி எது அப்படின்னு சொன்னா is the occipital lobe. occipital lobe அப்படின்றது எதையுமே மென்ஷன் பண்றது இல்லை, இஸ் பிரைமரி விசுவல் கார்டெக்ஸ் தான். அதாவது லோப் நிறைய லோப்ஸ் இருக்கு, ஓகேங்களா. ஃப்ரண்டல் லோப் இருக்கும், பேக் லோப் இருக்கும், லேட்டரல் லோப் இருக்கும். ஸோ அந்த நிறைய லோப்ஸ் வந்து இந்த பிரைன்ல வந்து நிறைய பிளேசஸ் இருக்கு. பட் சென்சரி அப்படின்னு நம்ம எடுத்தாலே நமக்கு சென்சரியில தெரிய வேண்டியது ஹியூமனோட ஐ, ஹியூமனோட ஏர், நம்மளுடைய ஸ்கின் அண்ட் இயர் அண்ட் நம்மளோட நேசல் ஃபேக்டர். ஐ மீன் நேசல் நத்திங் பட் இஸ் நோஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய டங், இதெல்லாமே இப்ப தங்க் இருக்குன்னா இட்ஸ் டேஸ்ட் பட், அது இது வந்து ஒரு டேஸ்ட் பட் இருக்கக்கூடிய ஒரு காம்பனன்ட். நேசல் ஆக்டிவிட்டி எந்த மாதிரியான ஓடர், எந்த மாதிரியான ஸ்மெல் வருது அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ். ஸ்கின் இது என்ன பண்ணுது, நம்மளோட சென்சரி மெயின் சென்சரி பர்பஸ். நம்ம தொட்டோம் அப்படின்னாலே அந்த உணர்ச்சி தெரியுது, சென்சேஷன் இருக்கு. ஸோ ஒரு டச் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இயர், ஹியரிங், ஐ, விஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய சென்சரி மோட்டார்ஸ் வந்து நம்ம பாடியில் இருக்கு. ஸோ அப்போ இந்த சென்சரி மோட்டார்ஸ் எல்லாத்துக்குமே கைண்ட் ஆஃப் அ லோப்ஸ் இஸ் தேர் இன் அவர் பிரைன். ஸோ பிரைன் அப்படின்றது இஸ் பி என்னதான் அதோட கேஜி வந்து கம்மியாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிலோ அப்படின்ற மாதிரி கூட வைங்களேன் ஜஸ்ட். அப்போது இன்கேஸ் அந்த 1 கிலோ காம்பனண்ட்டுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றதான் நம்மளுடைய டாபிக். ஸோ இஸ் இன் பி ஈஸியஸ்ட் ஒன், ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட், ஹியரிங் இஸ் பிரைமரி ப்ராசஸ்ட் இன், கேட்கும் திறன் முக்கியமாக எந்த பகுதியில் செயலாக்கப்படுகிறது? இஸ் அன் பார்ட் ஆஃப் அ டெம்போரல். ஐ மீன் அவங்க டெம்போரல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இஎன்டிட்ட போனீங்கன்னு வைங்களேன், அவன் வந்து டிம்பானம் அப்பயும் டிம்பானம் நினைக்கிறது கைண்ட் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட். அது வந்து நம்ம அந்த இப்படி அடிச்சா வைப்ரேட், ஐ மீன் இப்படி நான் அந்த வைப்ரேட் ஆகுதுல. ஸோ அந்த இயரிங்கை இந்த இடத்துல வச்சு பார்ப்பாங்க. ஸோ இங்கேயும் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து வச்சு பார்ப்பாங்க. ஸோ ரெண்டுமே ஈவனா இருக்கா, இல்லைன்னா இங்க கேட்கறது அதிகமா இருந்து இங்க கேட்கறது கம்மியா இருந்துச்சுன்னா ஓகே, இஸ் ஹியரிங் இஸ் குட். இன் கேஸ் இங்க கேட்கறத விட இங்க அதிகமா இருக்கு, ஐ மீன் இங்க இருக்கக்கூடிய இந்த நர்வ்ஸ்ல வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா நமக்கு டமாரம் ஆகியிருக்கு காது. ஸோ அதனால இன் மை பர்சனல் ரெக்வஸ்ட் இன் அவர் சப்ஸ்கிரைபர் அண்ட் அவர் பப்ளிக், கைண்ட்லி யூ ரெடியூஸ் த இயர்பட்ஸ். ஸோ அதுக்கு பேர் வந்து ஹெட்பட்ஸோ இல்லைனா வந்து இயர்ஃபோன். அந்த இயர்ஃபோன்ஸையோ ஹெட்பட்ஸையோ அல்ல ப்ளூடூத், அந்த ப்ளூடூத் நெக்கில் பேண்ட் போடுறீங்களே, ஸோ அதை வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு நாளைக்கு வந்து 2லேருந்து 3 மணி நேரம் இல்லை 3லேருந்து 4 மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்கள் காது டமாரமாக ஆரம்பிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டமாரத்தை சரி பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த விஷயத்த குறைச்சிக்கோங்க. எப்பயாச்சும் ஒரு தடவை கேட்கறது தப்பு இல்லை, எப்பயுமே கேட்கறது தப்பு. இது ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் கேட்டீங்கன்னு வைங்க, டமாரம் கன்ஃபார்ம். நாளைக்கே வந்து ஒரு இஎன்டி டாக்டரை நீங்கள் போய் கன்சல்டேஷனில் உட்காந்து டமாரத்தை மாற்றுறதுக்கான ஒரு விஷயத்த நம்ம செய்யணும். உள்ள இருக்க ஏர் ட்ரம்ஸ் வந்து போயிடும் ப்ளீஸ். ஸோ அதனால இட்ஸ் மை கைண்ட் ரெக்வஸ்ட் ஃபார் இன் அவர் பப்ளிக். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எஸ், நெக்ஸ்ட் இஸ் அ டெம்போரல் லோப் இஸ் கண்டெய்னிங்ஸ் ஆடிட்டரி கார்டெக்ஸ். ஸோ அங்கே விஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு, இந்த இடத்துல ஆடிட்டரி கார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த ஆடிட்டரி அப்படின்றது நம்ம வெளியில இருந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை இங்க உள் வாங்கினாலும் இந்த ஏர் ட்ரம்ஸ் என்ன பண்ணும்னா என்ன வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷனோடைய வேவ் லென்த் தான் உள்ள போயிட்டு இங்க குட்டியா இருக்கும். அதுக்கு பேர் வந்து முகுலம் அப்படின்னு சொல்லுவோம். யா இஸ் அ முகுலம். யா இஸ் கரெக்ட்.
அங்க இருந்து நமக்கு என்ன பண்ணும், உள்ள போய் இந்த பிரைன்ல இருக்கக்கூடிய அந்த டெம்போரல் லோப்புக்கு போய் சொல்லும். எப்பா ஏதோ ஒரு தகவலை சொல்றாங்க, ஏதோ ஒரு பாசையில பேசுறாங்க, அப்போ ஏட்டி காவாலே அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை நமக்கு புரியாத பாஷை, அதாவது தெலுங்கு பாஷையில ஏதோ பேசினாலோ, எந்த அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்துல கேட்டாலும், என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு தமிழ்ல கேட்டாலும், வாட் எவர் எனி திங், அதை வந்து இந்த லோப் தான் என்ன பண்ணுது, போயிட்டு அந்த லோப்ல போய் டெம்போரல் லோப்ல போய் ஆடிட்டரிக்கு சொல்லுதப்பா ஏதோ பேசுறாங்க, அது என்னன்றத சொல்லு, கம்யூனிகேட் பண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றது. அண்ட் நெக்ஸ்ட், விச் லோப் கண்ட்ரோல்ஸ் தி பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங். அதாவது ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இப்போ கேட்டது கூட வந்து அது ரிலேட்டட் டு தி டாபிக் இன் பயோ, பட் he is in a planning and decision making. This is the psychological question. So this is the important. Why? Because திட்டமிடல் முடிவெடுப்பை கட்டுப்படுத்துது. இந்த எந்த பகுதி பார்க்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இட்ஸ் கம்ப்ளீட்லி இட்ஸ் பார்ட் ஃப்ரண்டல் பார்ட். ஒரு பிரைனோட ஃப்ரண்டல் லோப்பு தான் என்ன பண்ணுது, அவன் என்ன விஷயம் செய்யணும், அந்த விஷயம் எப்படி கொண்டு போகணும், திட்டமிடுதலையோ சரி, இல்லை பிளான் பண்றதோ சரி, இல்லைன்னா அந்த டெசிஷன் மேக்கிங், இஸ் இஸ் கரெக்ட் ஒன், ஸோ ஐ கோன் டு டூ த ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்த டெசிஷனை மேக் பண்ண வைக்கிறதோ பிளான் பண்ண வைக்கிறதோ தி ஒர்க் இஸ் தி ஃப்ரண்டல் லோப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. The executive functions are mainly controlled by the frontal lobe. முடிவெடுத்தல், திட்டமிடல் போன்ற உயர் அறிவுசார் செயல்களை இந்த frontal lobe செய்கிறது. Okay. The cerebellum is the responsible for, இங்க cerebellum அப்படின்றது எதை ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னா பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன். ஸோ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி புக் எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அது என்ன சார் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, he is nothing but something is controlled and coordinated. ஸோ அந்த ஒரு விஷயத்த சொல்லக்கூடியது. ஸோ அப்போ இங்க பேலன்ஸும் பண்ண வைக்குது, கோஆர்டினேட்டும் பண்ண வைக்குது. ஸோ பேலன்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அது வந்துட்டு பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அப்போ அந்த விஷயத்தை பேலன்ஸ் பண்ண வைக்கணும். அது டக்குன்னு எமோஷன்ஸா கன்வெர்ட் பண்ணி வாட் எவர் ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பன் மீன்ஸ் அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு டார்கெட் அதுக்கு தான் இருக்கு. அதை கோஆர்டினேட் பண்ண வைக்கணும். ஸோ அதான் சொல்றேன், அந்த செரிபிலம் கோஆர்டினேட் மசில் மூவ்மெண்ட். ஒரு மசில் மூவ்மெண்ட்டையும் பாடியை பேலன்ஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒர்க்கையும் இந்த ஒரு பார்ட் தான் பார்க்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், தி மெடுலா கண்ட்ரோல். மெடுலா அப்படின்றது எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, இஸ் கண்ட்ரோல் டு தி இஸ் மெடுலா பிரீத்திங்கையோ நம்மளுடைய ஹார்ட் பீட்டையும் கண்ட்ரோல் பண்ணுது. எப்படி மெடுலா அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுது அப்படின்னா, இஸ் ரெகுலேட் வைட்டல் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன். ஸோ மேக்ஸிமம் இப்போ நம்ம ஒரு டச் பண்றோம் அப்படின்னாலே பிரீத்திங் இஸ் அ வாலண்டரி. இங்க இப்போ மூச்சு பிடிச்சு பாருங்க, வாய்ப்பு கிடையாது, அது பாட்டுக்கு பிரீத் ஆகிட்டு தான் இருக்கும். ஐ மீன் இன்னேலும் ஆகும், எக்ஸல் ஆகிட்டு தான் இருக்கும். ஹார்ட் பீட், நீங்க போயிட்டு ஹார்ட் பீட்டை ஸ்டாப் பண்ண முடியுமா? நோ. if we go on die means that will be stop to the our heart beat அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நமக்கு ஜென்ரலாகவே தெரியும் ஒரு ஹார்ட் பீட்டோட ரேஞ்ச் அப்படின்னா 70 to 80 அப்படின்றது. பிரீத்திங் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா இன்ஹேல் எக்ஸேல் தெரியும். இன்ஹேல்ல ஆக்சிஜன், இங்க எக்ஸேல்ல கார்பன் டை ஆக்சைடு. சார் இன்னொரு டவுட் இருக்கு, வெறும் ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடு மட்டுமே நம்ம பாடிக்கு போகுமா? இட்ஸ் மை கொஸ்டின் for you. This is question for our peoples. இது வந்து காமன் கொஸ்டின். இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க நிச்சயமா சொல்லணும். வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா once you go and check and tell me. ஸோ வீடியோ பார்த்துட்டு எனக்கு அந்ததுக்கான ஆன்சர் நீங்க தான் சொல்லணும், ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்கு அப்படின்றத நீங்க தான் எனக்கு சொல்லணும். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பிரீத்திங் அண்ட் ஹார்ட் பீட் தான் என்ன பண்ணுது, மெடுலா பார்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சிஎன்எஸ் அப்படின்றது நம்ம வந்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண உடனேயுமே நான் சொன்னேன். ஸோ சிஎன்எஸ்னா என்ன, பிஎன்எஸ்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் நான் கேட்டேன். ஸோ வாட் இஸ் பிஎன்எஸ் அண்ட் வாட் இஸ் சிஎன்எஸ்? எனிஒன் நோ? இட்ஸ் அன் பி காமன் டாபிக் ஃபார் தி நர்வஸ் சிஸ்டம். ஸோ நர்வஸ் சிஸ்டத்தில் ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லுவேன். ஐ மீன் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றத போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். என்ன சார் அப்படின்னா, சிஎன்எஸ் இஸ் நத்திங் பட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. ஸோ சி ஃபர்ஸ்ட் ஒன், அண்ட் தென் அந்த இதில் வேற வேற நர்வஸ் சிஸ்டம் போட்டிருப்பான். பட் எதை பார்த்தாலுமே ஆன்சர் கரெக்டாக நமக்கு தெரிய வேண்டியது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்
ஸோ CNS அப்படின்றது the option A is a central nervous system. ஸோ இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பிரைன் அண்ட் ஸ்பைன். நான் சொன்னேன் தெரியுமா, இந்த பிரைனையும் ஸ்பைனல் கார்டையும் சொல்லக்கூடியதான் அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். பட் நான் பிரைன் மட்டும் உங்களுக்கு சொன்னேன், பட் ஸ்பைனல் கார்டும் இருக்கு. ஓகே, பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் இன்க்ளூடிங் தி cranial அண்ட் ஸ்பைனல் நர்வ்ஸ். யா, எஸ், ரெண்டையுமே நர்வ்ஸை குறிக்குது. இங்க இருக்கக்கூடிய cranial அண்ட் ஸ்பைனல் நர்வ்ஸை சொல்ற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். அதாவது PNS is representing to their topic is an cranial அப்படின்னோடனே இந்த இடத்துல வந்து நரம்புகள் நிறையவே இருக்கும். ஸோ அந்த பிரைன் அந்த cranial அப்படின்ற பிளேஸ் இதுதான். ஸோ அந்த cranial பிளேஸையும் உள்ள அந்த ஸ்பைனல் நம்ம முதுகெலும்புல இருக்கக்கூடிய நரம்புகள், அதாவது L1, L2, L3, L4, L5 அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அந்த லேமினார் போனை வந்து நிறைய பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து பிசியாலஜியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதை நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கோ அண்ட் ரீட் இட், அதெல்லாம் வந்து படிச்சு பாருங்களேன். ஐம் சீரியஸ். ஒரு பிசியாலஜியில் இப்படிலாம் இருக்கா, இப்போ வந்து ஒரு சர்ஜரிக்கு போகிறாங்க. ஸோ L3ல போடுறாங்களா இல்லை L4ல அந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்களா, அது போடுறதுனால எப்படி நமக்கு சடனாக வந்து பாடி ஃபுல்லாமே என்ன ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. அதாவது ஃப்ரீஸ் மீன்ஸ் நம்ம வந்து உறைஞ்சு போகிற மாதிரி நம்ம எந்த வேலையும் நம்மளால அதை பார்க்க முடியல. ஸோ அப்போ இந்த நடுவடம்புல போய் ஏதோ ஊசி ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நானும் சர்ஜரி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸ் த பர்சன். ஸோ ஒரு 2 சர்ஜரி பக்கத்தில் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ரூமர் கிளப்பி விட்டுறாதீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து ஆக்சிடென்ட் எங்கேயாச்சும் போய் பொழந்திருப்ப அப்படின்ட்டு. ஸோ அப்படிலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஹெல்த் இஷ்யூனால எனக்கு சர்ஜரி நான் பண்ணேன். ஸோ அதனால ஓகேங்களா, ஓகே ஃபைன். ஸோ அதுக்கு நம்ம போக வேண்டாம். ஸோ சென்சரி நியூரான்ஸ் கேரி இன்ஃபர்மேஷன். உணர்வு நியூரான்கள் தகவலை எங்கு கொண்டு செல்கின்றன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the answer receptors to CNS. ரிசப்டார் என்ன பண்ணுது, சென்சரி நியூரான்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கேரி அவுட் பண்ணுது. எப்படி கேரி அவுட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரிசப்டார்ஸ் மூலியமா CNSக்கு கொண்டு போகுது. எப்படி கொண்டு போகுது, இஸ் an easiest way. ஸோ அங்க இருக்கக்கூடிய ரிசப்டார்ஸ், அதாவது என்ன மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, என்ன மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் வருது அப்படின்றது இந்த ரிசப்டார் வாங்கிக்கிட்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமா இருக்கக்கூடிய இந்த பிரைனுக்கோ ஸ்பைனல் கார்டு மேக்ஸிமம் அது வேற கம்பார்ட்மெண்ட், பட் ஆனால் மேக்ஸிமம் இந்த பிரைனுக்கு போயிட்டு சொல்லும். இந்த ரிசப்டார்ஸ் வந்து ஒரு நர்வஸ் இம்பல்ஸ் மூலியமா போயிட்டு சொல்லும், எப்பா என்னமோ ஒன்று வந்திருக்குப்பா, அது என்னன்னு சொல்லுப்பா அப்படின்றத. அந்த சென்சரி ஃபேக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அது வாலண்டரி ஆக்ஷன்ஸாகவும் இருக்கலாம், இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸாகவும் இருக்கலாம். இப்போ நான் இந்த போர்டை இப்போ நான் பார்த்து வாசிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா தட் இஸ் என்ன வாலண்டரி ஆக்ஷன். நான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ தட் இஸ் கால்ட் அ வாலண்டரி ஆக்ஷன். இன் கேஸ் ஐ எம் நாட் வாலண்டரிங் டு தி எனி சப்போர்ட், அந்த மாதிரி எந்த சப்போர்ட்டுமே இல்லாம ஐ கம்ஸ் டு டீச் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ மீன்ஸ், ஸோ தட் இஸ் கால்ட் இன் வாலண்டரி. ஐ மீன் இன் கேஸ் ஏதோ ஒன்று இப்போ நான் கை ஆட்டி அசைச்சோ இல்லை நான் சைக்கிள்கள் கொடுத்து நான் பேசுறேன்னா தட் இஸ் an involuntary action. நான் வேணும்னு நம்ம கொடுத்து நம்ம அந்த விஷயம் பண்றது இல்லை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த இடத்துல சொல்லப்படுது. ஸோ ரிசப்டார்ஸ் என்ன பண்ணுது, நர்வ் இம்பல்ஸை போய் பிரைனுக்கு சொல்லுது. ஸோ அதை தான் ரிசப்டார் டு CNS, உணர்வு தகவல்களை CNSக்கு கொண்டு செல்கின்றன அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் மோட்டார் நியூரான்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் தெரியுமா, மோட்டார், அசசரி, அப்புறம் வந்து சென்சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும். ஸோ அதாவது நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது வைட் டாபிக், பட் ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எந்த நர்வ் எதோட போய் இன்டராக்ட் ஆகுது. இப்போ பைபோலார் அப்படின்னு இருக்கா, அப்போ அது ஒரு விஷயத்த மட்டும் சொல்றதா இல்லை 2 விஷயத்த சொல்றா. யூனிபோலார்னு இருக்கா, அந்த இது எந்த விஷயத்த சொல்லுது. ஸோ இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் நீங்க போய் ஜஸ்ட் பிசியாலஜி புக்ல நர்வஸ் சிஸ்டம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சைக்காலஜிக்கும் நர்வஸ் சிஸ்டத்துக்கும் எந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு ரிலேஷன் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃபைன். மோட்டார் நியூரான்ஸ் கேரி இம்பல்ஸ் ஃப்ரம். மோட்டார் நியூரான்கள் தகவலை எங்கிருந்து கொண்டு செல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா CNS டு மசில். அதாவது நமக்கு இப்போ மோட்டார் செல் அப்படின்றது ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ சென்ஸ் மூலியமா என்ன பண்ணுச்சு, இப்படி போச்சு. அதாவது இங்க ஒரு சென்சரி ஆகி இப்படி போச்சு. பட் இன்கேஸ் த மோட்டார் நியூரான்ஸ் அசஸ் பண்ணிருச்சு, கம்யூனிகேஷனை அசஸ் பண்ணிருச்சு, என்ன பேசுறாங்க, என்ன வச்சாங்க, எல்லா விஷயத்தையுமே அசஸ் பண்ணிருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி தி மோட்டார் நியூரான் அப்படின்றது இந்த இடத்துல CNSல இந்த மோட்டார் நியூரான்ஸ் என்ன பண்ண, கம்யூனிகேஷன் தெரிஞ்சிச்சுப்பா, அப்போ மறுபடியும் மசிலுக்கு அந்த தகவலை அனுப்பி அங்க இருந்து கை எடுக்க வை. இப்போ ஆக்ஷன் பொட்டன்சியல் அப்படிங்கிறது சூடா இருக்க ஒரு பாத்திரத்துல கை வச்சிருக்க, அப்ப நீ அந்த இடத்துல இருந்து பாத்திரத்துல இருந்து கை எடுக்க வை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றதுதான் இங்க மோட்டார் நியூரான்ஸ் இஸ் டிரான்ஸ்மிட் என்ன பண்ணுது, இஸ்
commands to muscle and glands அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. So and then next the serotonin is associated with serotonin அப்படின்றது எதோட அசோசியேட் ஆகி the serotonin is associated with எதோட அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா serotonin அப்படின்றது is nothing but a kind of a product, I mean ஒரு chemical actor. இது மூட் ரெகுலேஷனை தான் பண்ணுது. ஸோ செரோட்டனின் அதிகமாகும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அட்ரினலின் இப்போ பிரைன்ல இருந்து நம்ம அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிரைன்ல இருக்கு. ஸோ அந்த அட்ரினலின் எப்போ இந்த அட்ரினலின் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திடீர்னு படபடப்புனா நத்திங் பட் ஒரு நாய் டாக் திடீர்னு ஒரு நாய் நம்மளை துரத்துதுன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்கா டாக் துரத்துதோ இல்லை ஒரு சில பேருக்கு அந்த பேனிக் இருக்கும், நாயை பார்த்தோன்னே பயப்படுற ஒரு ஹேபிட் இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாடியில அட்ரினலின் என்ன ஆரம்பிக்கும், அதிகமா சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்போ டாக் ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், இவை வேற ஏதோ ஒரு பர்பஸுக்கு வந்திருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு இதுவா ஒரு ப்ரெடிக்ஷன். பிகாஸ் ஹி ஹேவன் ஒன்லி நம்ம சொல்லுவோம் 5 சென்ஸ் தானே. ஸோ நம்மள மாதிரி அந்த 6th சென்ஸ் இல்லாதவருக்காங்க இஸ் 5 சென்ஸ் தான். அப்போ இந்த டாக் அன்னோன் பர்சனை பார்த்த உடனே ஹி சம்திங், ஸோ அதனால யூ டோன்ட் டு கன்சிடர் அப்படின்ற மாதிரி இது சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த காரணத்துக்காக தான் இந்த மூட் ரெகுலேஷனுக்கு செரோட்டினின். இப்போ அட்ரினலின் எப்படி ஒரு டாக் அப்ரைட்ல அந்த பேனிக்ல இருந்து நமக்கு சொல்லுதோ அதே மாதிரி செரோட்டினின் இஸ் கைண்ட் ஆஃப் மூட் ரெகுலேஷன். இப்போ நம்ம உட்காந்துருப்போம், மூட் ஸ்விங் ஆகும். ஒரு சில பேருக்கு மூட் ஸ்விங்கிங் அப்படின்றது ஈஸியா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மூட் ஸ்விங்கிங் இஸ் நத்திங் பட் yeah, so the mood regulations is nothing but some kind of a mood swinging is there from to one to the next. So அந்த மாதிரி நிறைய மூட் ஸ்விங்கிங்லாம் இருக்கு. ஸோ அந்த மூட் ஸ்விங்கிங் எப்போ ஆகும் அப்படின்னா இந்த செரோட்டினின் சுரக்கும் போதோ இல்லை ப்ரொடக்ஷன் கம்மியாகும் போதோ அப்போ சம்திங் இஸ் ஸ்விங்கிங் இஸ் ஹேப்பன்ஸ் அப்படின்றது காமன் ஒன். அண்ட் GABA இஸ் பிரைமரி. GABA முக்கியமாக எந்த நரம்பு கடத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்கிபேட்டரி. ஸோ இன்கிபேட்டரி அப்படின்றது இந்த நியூரால் நர்வல் ஆக்டிவிட்டியை ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்பனன்ட். நம்ம இப்போ எத்தனையோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பார்த்தோம், அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், ஒர்க் அப்போ அந்த எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுது, ரெடியூஸ் பண்ண வைக்குது. ஸோ GABA நரம்பு செயல்பாட்டை தடுக்கிறது. ஸோ இந்த இடத்துல நீ லாக் ஆயிக்கோ அப்படின்ற சொல்ற ஒரு விஷயம் தான் அது. நெக்ஸ்ட் இஸ் த நியூரோபிளாஸ்டிசிட்டி. ஸோ நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்றது என்பதன் பொருள் என்ன அப்படின்னா இஸ் த எபிலிட்டி டு பிரைன் டு ரீஆர்கனைஸ் இட் செல்ஃப். மீன்ஸ் பிரைன்ஸ் என்ன பண்ணுது, இட்ஸ் பிரைனோட எபிலிட்டி டு ஃபார்ம் நியூரல் கனெக்ஷனோட ஆறதுக்கு பேரு நியூரோபிளாஸ்டிசிட்டி. சார் இது எப்பெல்லாம் சார் நடக்கும், இஸ் ஹேப்பன்ஸ் டு தி எவ்ரி டைம். சம் இன் கேஸ் வி கோன் ஃபால் இன் ஆக்சிடென்ட் அப்படின்னா ஸோ இன் பிரைன்ஸ் கோன் டு தி ஸ்லீப், அதாவது டக்குன்னு அன்கான்சியஸ் ஆயிருவோம். ஏன்னா and some bad times ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா its brain goes to the unconscious time. ஸோ அப்போ பிரைன் தூங்கிடுது. அப்போ பிரைனுக்கு போக வேண்டிய எல்லா விஷயங்களும்
ஸ்பாட்ல அன்கான்சியஸ் ஆகிறது இந்த ஒரு செகண்ட் வித்தின் தி செகண்ட்ல அன்கான்சியஸ் ஆயிரும். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த பிரைன் என்ன பண்ணணும், மறுபடியும் ரீஆர்கனைஸ் பண்ணணும். அதுக்கு பர்டிகுலர் டைம் எடுக்கும். ஐ மீன் பிளட் வந்து ஒரு சைடு போயிட்டு இருக்கும், ஐ மீன் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஃப்ராக்ஷன்ல பிளட் ஒரு சைடு போயிட்டே இருக்கும். அதே நேரம் பிரைன் அப்ப ஆக்டிவா இருக்குமா? நோ, பிரைன் வந்து படுத்துருச்சு. அப்ப அந்த நேரத்துல பிரைன் கோன் டு அன்கான்சியஸ் ஸ்டேஜ். அப்ப பாடியில எந்த ஒரு செயல்பாட்டையும் தடுக்க, ஐ மீன் அதுக்கு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, பி 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 மீன் பிளட் பிரைன் ஐ மீன் பிரைன் பிளட் பேரியர்னு சொல்லலாம், பிளட் பிரைன் பேரியர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பிரைனை அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருந்து நம்மளோட கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு இஸ் டேக்கன் டு தி சம் டைம். அந்த ஆர்கனைசேஷன் பண்றதுக்கு, அந்த ரீஆர்கனைஸ் ஆல்ரெடி ஆர்கனைஸ்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் அது என்ன ஆகுது, கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் வில் பி கோன். அப்போ அந்த பிரைன்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒரு சம்வேர் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்போ அந்த விஷயத்த என்ன பண்ண வைக்கணும், மறுபடியும் ஷெடியூல் போட வைக்கணும். ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு இந்த பிபிபி ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளட் பிரைன் பேரியர் அப்படின்றது. ஸோ இது என்ன பண்ணுது, போயிட்டு நமக்கு சிக்னலிங் எல்லாத்தையுமே கொடுத்து நமக்கு கண்ட்ரோலிங்கை சரி பண்ணி ரீஆர்கனைஸ் பண்ணி, ஐ மீன் ரீஷெடியூல் போடுது. எப்பா இந்த இடத்துல இது ஆயிருக்கு, இப்போ வந்து வீங்கி இருக்கு ஒரு இடத்துல பல்லு வந்து உடஞ்சிருச்சு, ஒரு இடத்துல வந்துட்டு தையல் போடுற நிலைமையில இருக்கு. அப்போ இங்க எங்க போயிட்டு பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் போய் இந்த இடத்துல உட்காருங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பேத்தோஜன்ஸ் நிறைய அடிபட்டிருக்கு, அதாவது நிறைய வந்து வெளியில இருந்து செராச்சி விட்டுருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து இந்த வெளியில இருந்து பேத்தோஜன்ஸ் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கும். அப்போ அந்த இடத்துல போயிட்டு நீயும் வந்து உறைஞ்சு கொஞ்சம் டைட் ஆயிக்குப்பா அப்படின்னு பிளாஸ்டோமியர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாது. டே பை டே போகும்போது பிளாஸ்டோமியர் ஃபார்ம் ஆகிறதெல்லாம் ஒரு தனி ஃபார்மேஷன். ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுது தெரியுமா, இதுக்கு தான் ரீஆர்கனைஸ். ஆல்ரெடி ஆர்கனைஸ்டா இருக்கு, அந்த ஆர்கனைசேஷன் மறுபடியும் ஷெடியூல் ஒரு அன்கான்சியஸுக்கு போயிட்டு கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு வரும்போது ஆர்கனைசேஷன் ரீஆர்கனைசேஷன் ஆகுது. அப்போ உள்ள எல்லா விதமான காம்பனண்ட்டும் என்ன ஆகும், மாறும். அப்போ உள்ள ஷெடியூல் மாற்றி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பிரைன், பட் ஆனால் டேர்ம் ஐ மீன் மெமரி இருக்கும், பட் அந்த அன்கான்சியஸ் ஸ்டேட்ல நடந்த எந்த ஒரு தாட்டுமே மறந்த பிரைனுக்கு தெரியாது. ஒய்? பிகாஸ் த பிரைன்ஸ் இஸ் கோஸ் டு தி அன்கான்சியஸ் ஸ்டேட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், which cell produce myelin in a CNS? CNS-இல் myelin-ஐ உருவாக்குவை எவை அப்படின்னா, சிம்பிளா சொன்னா is the oligodendrocytes. I means the oligodendrocytes produce myelin in CNS. Why is the Schwann cells do show to the PNS? So இது சிம்பிளான ஒரு கான்செப்ட். அதாவது இந்த PNS-ல Schwann cell myelin-ஐ உருவாக்கப்படுகின்றன. CNS-ல இந்த oligodendrocytes என்ன பண்ணுது, மற்றும் PNS-இல் Schwann செல்கள் மைலினை உருவாக்குகின்றது. மைலினை இந்த ரெண்டு விஷயம் தான் உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், this is our last question. The process by which neurotransmitter cross the synapse is called. நரம்பு கடத்திகள் சினாப்ஸை கடந்து செல்லும் செயல்முறை எது அப்படின்னு பார்த்தா டிஃப்யூஷன் தான். அதாவது டிஃப்யூஷன் அப்படின்ற டாபிக் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, ஒரு லோயர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து ஒரு ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு சிக்னலை கொண்டு போகணும். அதுதான் வந்துட்டு டிஃப்யூஷன். சிம்பிளா வந்து நம்ம இங்கை வந்து ஒரு பாட்டிலில் வாட்டர் மாலிகுல்ஸ் எடுத்துக்கோங்களேன், அதில் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் இங்க் ஊற்றினீங்க அப்படின்னா அப்போ அது ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ தட் இஸ் கால்ட் ஆல்சோ அது லோயர், ஐ மீன் எஸ் sorry, the higher concentration to lower concentration. I'm extremely sorry. In diffusion is nothing but higher concentration to lower concentration அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதாவது இங்க் அப்படின்றது ரொம்ப டென்ஸா இருக்கக்கூடிய ஒரு பார்ட். அப்போ அந்த பார்ட் என்ன பண்ணுது, வாட்டர் மாலிக்யூல்ஸ் அப்படின்ட்டு நான் சொல்யூஷன் இருக்கு. அப்போ அதில் அந்த சொல்யூட் போயிட்டு ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா தட் வில் பி ஸ்கேட்டர்ட். அது ஃபுல்லாமே மிக்ஸ் ஆகும். அந்த மிக்சிங்க்கு பேரு இஸ் கால்ட் அ diffusion. In case osmosis அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா it's nothing but the lower I mean the same thing is the higher concentration to the lower concentration with the help of a semi-permeable membrane is called osmosis. In case the electron transport அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரானை டிரான்ஸ்போர்ட் பண்ண போது
உள்ள ஏதோ ஒரு காம்பனன்ட்ஸ் மூலியமா. ஸோ தட் இஸ் கால்ட் இடிஎஸ், அது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட், இடிஎஸ் அப்படி இடிசி அப்படிம்பாங்க, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஸோ இந்த மாதிரி வேற வேற ப்ராசஸ் இஸ் வில் பி ஹேப்பனிங் இஸ் நார்மல். ஸோ எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. தி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆர் ரிலீஸ் தி சினாப்டிக் கிளஃப்ட், ஒரு சினாப்டிக் கிளஃப்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுது. அது டிஃப்யூஸ் அக்ராஸ் தி பிளைண்ட் வித் ரிசப்டார்ஸ் டு தி நெக்ஸ்ட் நியூரான். ஸோ ஒரு இடத்துல இருந்து அந்த கிளிஃப்ட் என்ன பண்ணுது, ரெண்டுதுக்கு நடுவுல அனுப்பிவிட்டு என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்றத சொல்ல வைக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன் டுடே வி கோ அண்ட் டிஸ்கஸ் தி டாபிக் இஸ் த வாட் இஸ் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் அ நியூரான். ஸோ வாட் இஸ் த நியூரான்ஸ் அண்ட் வாட் இஸ் தி பயாலஜிக்கல் ஃபேக்டர் ஆஃப் பிஹேவியர்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இஸ் நத்திங் பட் இஸ் கம்ப்ளீட்லி அண்டர்கோஸ் த டாபிக் இஸ் த நியூரான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நியூரான் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். ஸோ மெயின் நான் தான் வந்து உங்களுக்கு நான் இதில் போடும்போதே சொன்னேன், இஸ் த நர்வஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு டாபிக் சொல்லி தான் வந்து ஐ வில் பி ஸ்டார்ட் த கிளாஸஸ். ஸோ இட்ஸ் நத்திங் பட் அ வெரி ஈஸியஸ்ட் டாபிக். ஸோ எந்த மாதிரியான ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணுது, எந்த மாதிரியெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுது, ஸோ எப்படி லீட்ஸ் பண்ணி கொண்டு போகுது, ஸோ இந்த எல்லா விஷயங்களும் தான் இதில் பார்த்தோம். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன அதே டாபிக்ஸ் தான். ஸோ nervous systems is nothing but a structural and functional unit அப்படின்னு சொன்னாலே நியூரான் அப்படின்ற ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த நியூரான்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்கு, நிறைய சென்சரி ரிலேட்டடா இருக்கு. அப்போ சென்சரி அப்படின்னு சொல்லிட்டாரு, சென்சரி எங்க இருந்து போகுது, ஃப்ரம் சென்சரி டாபிக் டு தி சிஎன்எஸ்க்கு போகுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மசில், இப்போ ஸ்கின் அப்படின்றது இருந்த மசில்ல இருந்து சிஎன்எஸ்க்கு போகும். இன் கேஸ் மோட்டார் ஆக்டிவிட்டி அப்படின்றது சிஎன்எஸ்ல இருந்து மறுபடியும் மசிலுக்கு வருது. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே தான். அதே மாதிரி என்ன மாதிரியான ஒரு நம்ம பிளான் பண்றதுக்கோ இல்லை டிசைன் பண்றதுக்கான அங்க வந்து கைண்ட் ஆஃப் என்ன பண்ணுது, ஒரு சில லோப்ஸ் ஹெல்ப் பண்ணுது, ஒரு சில இன்ஃபர்மேஷன் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது வாட் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஸோ அந்த எல்லா விஷயங்களுமே இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். So one by one நம்ம schedule போடும்போது first what are the psychological tests, so how we go and calculate the test, so what kind of a test is there, as a type of a test is there அப்படின்றது பார்த்தோம். So in the basicல what is application, so next what are the application for the psychological test and is a computer based test. So இந்த எல்லா விஷயங்களுமே நம்ம கிளாஸஸ்ல பார்த்தோம். ஸோ ஃபைனலாக எடுக்கும்போது அந்த நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே ஒரு நியூரோ சைக்காட்ரிக்கல் பேஸில் வருது. ஸோ அந்த நியூரோ சைக்காட்ரிக்கல் பேஸ் என்ன மாதிரிலாம் இருந்துச்சு, ஸோ அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்மகிட்ட ஐ ரிப்பீட்டட் யூ இஸ் அன் வெரி ஈஸியஸ்ட் ஒன். நம்மகிட்ட ஆன்லைன் கிளாஸஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்க்கான டைமிங் பார்த்தா மார்னிங் 7 to 9, 10 to 12, ஈவினிங் 4 to 6 and 7 to 9. ஸோ அந்த 4 டிஃப்ரெண்ட் பேட்சஸ், ஐ மீன் ரெண்டு பேட்ச், மார்னிங் 2 பேட்ச், நைட் 2 பேட்ச் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. those who are interested means you contact the number 8940400154 அப்படின்ற நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ குரூப் 1 எக்ஸாமுக்கும் வந்து என்ன பண்ணிட்டான், அலாட் பண்ணிட்டான். ஸோ அதுக்கான எவ்ரி டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ் ஆல்சோ கோயிங் ஆன் அண்ட் டிஆர்பி கிளாஸஸ் நம்மகிட்ட இருக்கு. யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி கிளாஸஸ் எவ்ரிதிங் இஸ் தேர். அண்ட் தென் எஸ்எஸ்சிக்கு, ரயில்வேக்கு, பேங்கிங்க்கு எல்லா எக்ஸாமுக்கும் நம்மகிட்ட கிளாஸஸ் அவைலபிள் இருக்கு. நம்ம புக் மெட்டீரியல்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது எவ்ரி வீக் நாங்கள் கண்டக்ட் பண்ணி என்ன லெவல் நீங்கள் இருக்கீங்க, எப்படி நாங்கள் அடுத்த லெவல் கொண்டு போகிறது அப்படின்றதும் வி கம்ஸ் அண்ட் டூ இட். ஸோ எனிவே டாடா பாபாய் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கலாம். பாய்.